வணக்கம் நண்பா. வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிருப்போம். ஆனா, நமக்கான பஸ் வரவே வராது. அது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்ல பஸ் போயிட்டே இருக்கும். இதே மாரி நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப பார்த்தீங்கன்னா, அப்பயும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப பஸ் வரவே வராது. ஆனா, ஆப்போசிட்ல பஸ் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நெறைய எடுத்துக்காட்டுகள சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஹால்ல வந்து நெறையா படிச்சுட்டு போயிருப்போம். எழுதிட்டே இருப்போம். அன்னைக்கு டைம் நெறையா இருக்கணும்ப்பா, வேகமா போயிறக்கூடாதுன்னு நெனச்சுட்டே இருக்கிறப்ப, டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஓடிரும். சில நேரம் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம்ல பெருசா எழுதியிருக்க மாட்டான். ரொம்ப போர் அடிக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டைம் சீக்கிரம் போனா பரவாயில்லையே, நமக்கு அடுத்து வெளிய நெறைய வேலை இருக்கு அப்படின்னு நெனைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டைமே போகாது. ரொம்ப இழுத்தடிக்கும். ஸோ, ஆஃபீஸ்ல நீங்க என்னைக்கு வேகமா போகணும்னு நெனைக்கிற அன்னைக்கு வேகமா போ முடியாது. டைம் இருக்கு, பொறுமையா போலாம்னு நெனைக்கிற அன்னைக்கு சீக்கிரமா போயிருவோம். அ மழை பெய்யக்கூடாதுன்னு நெனைக்கிற அன்னைக்கு மழை பெய்றதும், வெயில் அடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறது வெயில் அடிக்கிறதும், இந்த மாரி எல்லாமே நம்ம நெனைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே நடக்கும். இதெல்லாம் என்ன காரணம்டா? இதெல்லாம் ஏன்டா நடக்குதுன்னா, இதுக்கு பேர் தாங்க பேக்வேர்ட் லா, ரிவர்ஸ் லான்னு நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அத வந்து ஃபுல் வீடியோவா நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நானும் ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நெனைக்கிறதுக்கு எல்லாமே எதிரா நடக்குது. பைக்ல நம்ம "ஏய் இன்னைக்கு பார்த்து போடா, கீழ கீழ விழுந்துறாதடா" அப்படின்னு சொல்ற அன்னைக்கு நம்ம பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போவோம் பார்த்தீங்களா? அன்னைக்கு கீழ விழுந்துருவோம். ஆனா இன்னொரு நாள் ஏதோ ஒரு ஞாபகத்துல ஏதோ ஒரு வேலைக்கா நம்ம வேகமா போய்க்கிருக்கப்ப, நம்ம அத விட வேகமா போயிருவோம். அன்னைக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. கீழ கூட விழுந்திருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேக்வேர்ட் லான்னு சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னா, இதெல்லாம் யார்றா சொல்றா அப்படின்னா, ஆலன் வாட்ஸ், மார்க் மேன்சன் இப்படிங்கிற பெரிய பெரிய ஆத்தர்கள் வந்து எழுதின புத்தகத்துல வந்து இந்த பேக்வேர்ட் லா, ரிவர்ஸ் லா பத்தி நெறையா சொல்லியிருக்காங்க. சரி. இந்த ஆலன் வாட்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, அவரு சிம்பிளா 2டே லைன்ல முடிக்கிறாருங்க. ஒரு சின்ன பேராகிராஃப்ப முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணீல மிதக்கணும்னு நெனைக்கும்போது தண்ணிக்குள்ள போயிருவீங்க. தண்ணிக்குள்ள வந்து போணும்னு நெனைக்கிறப்ப மிதப்பீங்க அப்டிங்கிறாரு. சரி இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்டின்னா, இது ஒரு சின்ன கதை மூலியமா சொல்லிர்றேன். இந்த கீழ வீடியோல குடுக்குறாங்க. இது அமெரிக்கா நேவியில ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ப்ரூஃபிங் அப்டிங்கிற பேரு. அந்த டவுன் ப்ரூஃபிங்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள கையையும், காலையும் கட்டி போட்டுருவாங்க. கைய பின்னாடி கட்டிருவாங்க. கால 2 காலையும் சேர்த்து கயிறுல கட்டிருவாங்க. உங்கள ஒரு 8 அடி, 9 அடி இருக்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப அதுல என்ன டாஸ்க் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரு 5 நிமிஷம் சர்வைவ் ஆகுவா? அப்டிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள நீங்க மூச்சு அடக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணும். அப்டிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. சரி இதுல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, மக்கள் நெறைய பேர் வந்து என்ன நெனைப்பாங்க, சரி நீங்களே என்ன நெனைப்பீங்க? இந்த மாரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது டக்குனு மேல போயிரணும். மேல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தா போதும். தண்ணீல மிதக்கணும் அப்படிங்கிற மாரி தண்ணிக்குள்ள மேல வெளிய வரணும் அப்படின்னு தான் நெனப்பாங்க. ஸோ, ஆனா அந்த மாரி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் மாரி அப்படியே கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு அப்படியே வந்து தண்ணிக்கு மேல போயிரலாம். அப்ப நம்மனால 5 நிமிஷம் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சு மேல மேல போக பாப்பாங்க. ஆனா அவங்கனால மேலயே போ முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்க, டயர்ட் ஆயி அந்த கீழ போயி அதாவது அந்த மிடில்லயே மாட்டிக்கிட்டு மேல போக முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கனால மேலயும் போ முடியாது. அ ஆனா அவங்கனால அந்த போட்டியில ஜெயிக்கவும் முடியாது. தோத்து வெளிய போயிருவாங்க. சரி. அப்ப இத எப்படி ஜெயிக்கிறாங்க? அங்கேயும் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன லா யூஸ் பண்றாங்கன்னா, இந்த பேக்வேர்ட் லா, ரிவர்ஸ் லா அதத்தான் யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல அவங்க வந்து மேல போணும்னு நெனைக்கல. அதுக்கு பதிலா அமைதியா காமா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பாடி என்ன ஆகுது, கீழ போகுது. கீழ போனா என்ன ஆகுது, தரைக்கு போறாங்க. தரையில போனோனே அவங்க 2 காலையும் ஊன்றாங்க. தல 2 கால ஊண்டிட்டு அங்கருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு 5 அடி, 6 அடி இருப்பாங்க. அங்கருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க. அந்த 8 அடி, 9 அடி இருக்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தலைக்கு மேல போறாங்க. அந்த தண்ணிக்கு மேல போறாங்க. அந்த தண்ணிக்கு மேல தல மேல போகுது. தலை மேல போறப்ப அவங்கனால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வந்து மூச்சு விட்டுக்க முடியுது. மூச்சு விட்டு திரும்ப என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. மூச்சு அடக்கிட்டு உள்ள போறாங்க. தரையில போறாங்க. திரும்ப அங்கருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டான ப்ராசஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த 5 நிமிஷம். அப்படி பண்றனால அவங்கனால அத சர்வே ஆக முடியுது. அவங்க அந்த போட்டியில ஜெயிச்சுறாங்க. அவங்களோட ட்ரீம்ம வந்து அச்சீவ் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம இந்த இத நம்ம எப்படி வாழ்க்கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாரி சூழ்நிலைகள் வரும். ஆ நீங்க நெறைய டைம் இந்த மாரி இந்த ஃபீல்ட்ல இருந்திருப்பீங்க. நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிறப்ப. அப்படிங்கிறப்ப அந்த புக்ல சொல்ற மாரி நீங்க ஒரு காமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆத்தர் மொத என்ன சொல்றாரு, நீங்க காமா இருக்கணும். அமைதியா இருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த வின் பண்றவங்க எப்படி அமைதியா காமா இருந்து கீழ போனாலும் பரவாயில்ல. நீங்களும் அதே மாரி அமைதியா இருங்க. உங்களுக்கான அமைதியா எதுவும் பண்ணாம இருந்தாலே, சில நேரங்கள்ல அது உங்களுக்கு நல்ல பயனை தரும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அவ்வளோதாங்க அந்த விஷயம். இத வந்து அ இன்னும் ஒரு கொஞ்சம் சொன்னா, உங்களோட சூழ்நிலைய ஏத்துக்கணும். அக்செப்ட் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அக்செப்ட் த சிச்சுவேஷன் அப்படின்னா, அந்த சூழ்நிலைய நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதான் நடக்குது. கவலைகள் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு மட்டும் தான் கவல இருக்கும். நாளைக்கு அந்த கவல சரியாயிரும். இல்ல நாளான்னைக்கு சரியாயிற போது. அதுக்காக நம்ம உட்கார்ந்து சோகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ எதுவுமே பண்ணணும். நம்ம வந்து என்னைக்கு சந்தோஷத்த நோக்கி நம்ம சேஸ் பண்ணி தொரத்தி தொரத்தி ஓடிட்டே இருக்கோமோ, நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும்னு நெனச்சு ஓடிட்டே இருக்கோமோ, நம்மளால என்னைக்குமே சந்தோஷத்த அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களால என்னைக்குமே சந்தோஷத்த சேஸ் பண்ணி போகவே முடியாது. என்னடா அப்படி சொல்ற? அப்ப எதுவுமே நான் பாசிட்டிவா நெனைக்க கூடாதா? அப்படின்னா, நீங்க நான் பாசிட்டிவா இருக்கோம்னு நெனைக்கிறது கூட ஒரு ஒரு வகையான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு.
அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது நினைக்கக்கூடாதா? நீ இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் பாசிட்டிவாக இருங்க. நான் உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடுங்க, அச்சீவ் பண்ணுங்க, துரத்துங்க அப்படின்னு சொல்லியே ஆனால் இந்த வீடியோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு திரும்ப ஒரே ஒன்று ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த புக்கில் இருக்க ஆத்தர் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காகவோ, உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேப்பினஸை எப்படி நீங்க வந்து அத எடுத்துக்கிறது ஹேப்பினஸ, உங்க வாழ்க்கையில எப்படி ஹேப்பியா வாழ்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா, உங்க ட்ரீமு, கோலுக்கும், உங்க ஹேப்பினஸுக்கும் நெறைய கேப் இருக்கு. அது 2மே வந்து வேற வேற பாதைன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க என்னதான் பணக்காரவங்க, நெறைய வெல்த்தா இருப்பாங்க. அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நெறையா சக்சஸ்ஃபுல்லான மனிதரா இருப்பாங்க. ஆனா, அவங்க பூரா ஹேப்பினஸ்ஸா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கலாம். ஆனா, இதுவே எதுவுமே இல்லாம, ஏதோ ஒரு ஊர்ல, குடிசையில ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு, அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கம்பேரேட்டிவ் அந்த ரிச் பீப்பிள விட. ஏன் இப்படி ரிச் பீப்பிள விட புவர் பீப்பிள் வந்து சந்தோஷமா இருக்காங்க? இல்ல எதுவுமே இல்லாம ஒரு ஒரு பெக்கர எடுத்துக்கங்க. அவனுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அப்படியே சந்தோஷமா அப்படியே இருக்கிற மாரி இருக்கும். ஆ சில பேர் வந்து நல்லா பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. ஆனா, அவங்க சோகமா இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் நம்மள எப்படி வந்து இயங்க வைக்குது அப்படின்னா, நெறைய எதிர்பார்த்துட்டு வேகமா ஓடு. அப்பதான் வந்து உன்னால வந்து இந்த உலகத்துல வந்து வெற்றியாளனா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெற்றியாளனா இருக்கிறது வேற, சந்தோஷமா இருக்கிறது வேற அப்படின்னு தான் இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய கோல வந்து சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் பட் நாட் சேஸ் யுவர் ஹேப்பினஸ் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து உங்களோட இலக்குகள நோக்கி ஓடுங்க. உங்களோட கோலு அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ உயர்த்தலாம். உங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு குடுக்கலாம். உங்க அப்பா, அம்மாவுக்கு நல்ல பெருமை குடுக்கலாம். இது எல்லாமே அது வந்து ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னொன்னு இந்த வாழ்க்கையில நீ என்னவா இருக்கணும்? கடைசியா அந்த வாழ்க்கையில நீ என்ன பண்ணணும்? நீ வாழ்க்கைய வாழணும். எப்படி வாழணும்? மகிழ்ச்சியா வாழணும். மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? உங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிட்டா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். அது எப்படி நடக்கும்? அதான் அந்த விதி சொல்லுது. நீங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஹேப்பினஸ் வரும்னு நம்புறது கூட ஒரு நெகட்டிவ்னு தான் ஆக்சுவலா இந்த ஆத்தர் சொல்றத பத்தி. ஸோ இந்த சூழ்நிலைய ஏத்துக்கங்க. நடக்கிறது நடக்கட்டும்ப்பா. நான் பாட்டுக்கு இருக்கிறேன். பஸ் வரலையா? வெயிட் பண்றேன். எப்போ பஸ் வருதோ அப்போ போறேன். அதுவரைக்கும் என்ன பண்றேன்? அங்க இருக்கவங்கள அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பையோ, பஸ்ல வர மனிதர்களையோ வேடிக்கை பார்க்குறேன். என்னோட டைம் பாஸ் எனக்கு பிடிச்சத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு நீங்க வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ் தான். எதுவுமே பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ வந்து நீங்க உங்க ஹேப்பினஸ தொரத்தி ஓடாதீங்க. நீங்க ஹேப்பினஸ தொரத்தி ஓட தான் உங்களுக்கு சோகமாகுவீங்க, சோர்வடைவீங்க. உங்க மேலேயே உங்களுக்கு இருக்க நம்பிக்கை குறையும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றானுங்க. ஸோ ஓவராலா இந்த புக்ல வந்து இப்போ நான் படிச்சதுலேருந்து ஆலன் வாட்சன் சொல்றதும் சரி, மார்க் மன்சன்ங்கிறவரும் சரி, சரிங்களா? இவங்கலாம் வந்து இந்த புக்க பத்தி நெறையா சொல்லியிருக்காங்க. நெறைய எழுதியிருக்காங்க இந்த மாரி புக்கெல்லாம். இது வந்து உங்கள ஹேப்பினஸ்ஸா இருக்கணும் அப்டின்னா, எப்படி உங்களுக்கு அந்த கடினமான சூழ்நிலைகள்ல அமைதியா இருக்கணும்ங்களோ, அமைதியா இருங்க. ஆ நீங்க வந்து எதுவுமே வந்து ஓவரா வந்து ரியாக்ட் ஆகாதீங்க. நான் இத பண்றேன், அத பண்றேன், அப்படி பண்றேன். நான் இன்னைக்கு ஜாலியா இருக்க போறேன். இன்னைக்கு வெளிய போறேன். வெளிய போனா நான் சந்தோஷமா இருப்பேன். அங்க போனா சந்தோஷமா இருப்பேன். இங்க போனா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லி ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல உங்கள நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதனால உங்களுக்கு கவலையா இருக்குன்னா, அமைதியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் அப்படிங்கிறத இந்த புக்ல சொல்றாங்கங்க. ஸோ வந்து உங்க சூழ்நிலைய ஏத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. சூழ்நிலைய ஏத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த கவலையும் வராதுங்கிறாங்க. ஸோ கவலைகள் ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. நீங்க யார்ட்ட போய் ஹேப்பினஸ் வேணும்னு கேட்டீங்கனாலும் யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா ஹேப்பினஸ்ங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்கள்ட்ட கவலை இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹேப்பினஸ் வந்துற போகுது. அப்ப அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட ஹேப்பினஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எத பத்தியும் அதிகமா கவலைப்படாதீங்க. அந்த நம்ம எல்லாரும் ஹேப்பினஸ் வேணும்னு நெனச்சோனே என்ன பண்றோம்? அத நோக்கி ஓடுறோங்கிற மாரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவங்கலாம் மேல போணும்னு நெனச்ச மாரி, நீங்க ஹேப்பினஸ நோக்கி மேல போனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேபிளா நின்றுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால அது ஹேப்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த ஹேப்பினஸ் கிடைக்காதப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மேலயே நமக்கு ஒரு கோபங்கள், நம்ம மேல நமக்கு ஒரு விரக்தி நடக்கும். நம்மனால வந்து அத அச்சீவ் பண்ண முடியலையே, நமக்கு ஹேப்பினஸ் கிடைக்கலையேங்கிறத ஒரு சாதனையா நெனச்சுக்கிட்டு, நம்மள வந்து நம்மள நம்மளே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு சோகமா உட்காந்துருப்போம். சரி, அப்ப அதுக்கு பதில் மாற்று என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே அமைதியா, காமா இருந்து கீழ போய் அங்கருந்து ஒரு புஷ் பண்ணி எடுத்து போனாங்களோ, அந்த மாரி நீங்க உங்களுக்கு ஹேப்பினஸ் வேணும்னா, ஹேப்பினஸ நோக்கி ஓடாம, உங்களுக்கு இருக்கிற இடத்துல அக்செப்ட் த சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்க சூழ்நிலைய ஏத்துக்கிட்டு, நீங்க வாழ பழகுங்க அப்படிங்கிறாங்க. சூழ்நிலைய ஏத்துக்கிட்டு, ஓகே நமக்கு இதான் நடக்குதுப்பா. ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு சோகமா இருக்கேனா, இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை வந்து வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க போறதில்ல. இன்னைக்கு இருக்கும், இல்ல நாளைக்கு இருக்கும். நாளான்னைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹேப்பினஸ் வந்துரும் அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே என்னோட வாகேஸ்வரா புக்ல சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒண்ணு சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சாதிக்கணும்னு நெனச்சு ஓடுறீங்க. அத சாதிச்சுட்டீங்க. சாதிச்சுட்டா அந்த ஹேப்பினஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா,
அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைக்கணும். சாதிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் திறமையை வெளிக்காட்டுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க, அந்த இடத்துல ஜெயிச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம வந்து இந்த சுற்றி இருக்கவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட பிம்பத்தை எப்படி காட்டணுங்கிறதுலேயே வந்து நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓடாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறத பண்ணிட்டு போலாமே. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமா இருக்கிறத பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்தவங்கள கம்பேர் பண்ண தேவையில்ல. அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து நம்மள ஷோகேஸ் பண்றதுக்கு ஒண்ணும் நம்ம வந்து பொம்மைகள் கிடையாது. ஸோ, அதனால உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க. இந்த ஹேப்பினஸ இந்த வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கங்க. சூழ்நிலைய புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு மாரியே எல்லாருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சில பேர் அத வெளிய காட்டுறாங்க, சில பேர் வெளிய காட்டுறதில்ல. அந்த மாரி நெனச்சுக்கிட்டு நீங்க எப்பயும் போல சந்தோஷமா இருங்க. சார் இங்க உலகத்துல வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க. இந்த உலகம் நம்மள எப்படி நம்மள்ட்ட வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாரியும், பிரச்சனை இல்லாதவங்க நெறைய பேர் நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க மாரியும் காட்டுது. இந்த உலகத்துல மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வந்து எல்லா விதத்திலயும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது பிரச்சனைங்கிறது வந்து இந்த உலகம் அதுவா நம்மளுக்கு வந்து ஒரு செயற்கையா குடுத்தது தான். ஓகேங்களா? நம்ம வந்து நமக்கா நம்ம அத ஒரு பிரச்சனையாவும் எடுத்துக்கலாம். அத ஒரு சேலஞ்சாவும் எடுத்துக்கலாம். அது உங்களோட மூளை உங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்றது, நீங்க பக்குவம் அடைறதுல தான் இருக்கு. ஸோ, அத வந்து ஒரு ஹேப்பினஸ்ஸா எடுத்துக்கிட்டு, நீங்க பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த புக்ல அதான் சொல்றாங்க. ஸோ, இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லிட்டே இருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கூட அந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். என் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது. ஸோ, நான் வந்து அத தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க் யூ.